24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காரசாரமாகும் கச்சத்தீவு, கடல் கடந்து போகும் பஞ்சாயத்து. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாக் நீரிணை பகுதியில் எல்லை பிரிக்கப்படும் போது அங்குள்ள கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. 1974 நடந்த இந்த விவகாரம் தற்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட செய்தி அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியது. இதை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டார். அதில் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க திமுக எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியாகும் புதிய தகவல்களால் திமுகவின் இரட்டை வேடம் வெளிப்பட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். திமுகவும் காங்கிரசும் குடும்ப கட்சிகள் என்றும் அவை தங்களது மகன் மற்றும் மகள்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் அலட்சியத்தால் ஏழை மீனவர்களின் நலன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அதில் குறிப்பிட்டிருந்தார். கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள பாக் நீரிணை பகுதியில் அமைந்திருக்கிறது. இலங்கையின் நெடுந்தீவிலிருந்து தென்மேற்கு திசையில் 10.5 மைல் தொலைவிலும் ராமேஸ்வரத்தில் இருந்து 12 மைல் தொலைவிலும் இந்த தீவு அமைந்திருக்கிறது. 1 மைல் நீளம் கொண்ட இந்த தீவின் அதிகபட்ச அகலம் 300 அடி. இந்த தீவின் மொத்த பரப்பளவு 285.2 ஏக்கர். இங்கே மனிதர்கள் யாரும் வசிப்பதில்லை. இங்கு புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்று இருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் இந்த தேவாலயத்தில் திருவிழா நடப்பது வழக்கம். இதற்கு இலங்கையிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் பக்தர்கள் செல்வது வழக்கம். 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சீனிக்குப்பன் படையாட்சி என்பவர் இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லப்படுகிறது. பாக் நீரிணை என்பது இலங்கையின் வடக்கு கடற்கரை பகுதியையும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரை பகுதியையும் இணைக்கும் 22 மைல் அகலமுள்ள ஒரு நீர்பரப்பு. 1755 இருந்து 1763 வரை சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பாக் என்பவரின் பெயர் இந்த நீரிணைக்கு சூட்டப்பட்டுள்ளது. கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை 1920களிலேயே துவங்கிவிட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த பிரச்சனை அவ்வப்போது எழுப்பப்பட்டது. 1973 ஏப்ரலில் இந்திரா காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்தார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் இரு நாடுகளின் மூத்த அதிகாரிகளுக்கு இடையில் கூட்டங்கள் நடந்தன. இந்தியா இலங்கை உறவை தீர்மானிக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கூட்டத்தில்தான் விவாதிக்கப்பட்டன. 1964ஆம் வருட சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தில் விட்டுப்போன நாடற்ற 1.5 லட்சம் பேரின் குடியுரிமை விவகாரம், இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டவர்களை இந்தியாவுக்கு அழைத்துக் கொள்வது, பாக் நீரிணையில் கடல் எல்லையை வரையறுப்பது, கச்சத்தீவு மீதான உரிமை ஆகியவை இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில்தான் இந்தியா தனது கச்சத்தீவு மீதான உரிமையை கைவிட முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கச்சத்தீவு குறித்து தேர்தல் சமயத்தில் இந்தியா மீண்டும் பேசும் நிலையில் கச்சத்தீவை விட்டு தர முடியாது எனவும் இலங்கை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதற்கு காரணமும் இருக்கிறது. இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது இந்த பிரதேசத்தில் மீன் பிடிக்கப்படாமல் இருந்ததால் அங்கு மீன்வளம் மிகுதியாக காணப்படுவது ஒரு முக்கிய நன்மையாகும். அத்துடன் தற்போது நடத்தப்பட்டுள்ள ஆராய்ச்சியின் ஊடாக எரிவாயு அந்த பகுதியில் காணப்படுகின்ற தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கச்சத்தீவை திரும்ப தரும் முகாந்திரம் இல்லை என இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக இலங்கை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரிக்கு அருகாமையில் உள்ள வாட்ச் பேங்க் பகுதியை இந்தியா தனது நலன்களை கருத்தில் கொண்டு உள்வாங்கிக் கொண்டிருக்கலாம் என அவர் கூறினார். இலங்கையின் மீனவர்களுக்கும் கடல் தொழில் செய்பவர்களுக்கும் அதிக வளங்களை கொண்ட வாட்ச் பேங்க் பகுதியை எதிர்காலத்தில் இலங்கை உரிமை கோரக்கூடாது என்ற உள்நோக்கத்துடனேயே வாட்ச் பேங்க் பகுதியை இந்தியா கையகப்படுத்தி இருக்கலாம் என தாம் எண்ணுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.